பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் விதை ஊனதில் இங்கே ஒரு 3 செடி முளைச்சிருக்குது. நான் சொன்னதில் இந்த கோயம்புத்தூர் பூடி கீரை மாதிரி முளைச்சிருக்குது பாருங்கள். களை எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் செடி நல்லா வளரும். அதுக்காக தான் வந்து இப்போ களை எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள், வேரோடு அந்து போயிடுச்சு. இது வந்து வேரோட பிடிங்கி எடுக்கணும். வரமாட்டேங்குது. மம்டி எடுத்து கொத்த வேண்டியதுதான். எத்தனை செடி இருக்குன்னு தெரில. அவங்க ஒன்று ஓ இங்கே பரவாயில்ல, ஓரளவுக்கு 4-5 செடி முளைச்சிருக்குது. இது அப்படியே கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் படல் நட்டு விட்டோம் அப்படின்னா பாவக்காய் வந்து காய்ச்சிரும். அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்க அப்படின்னா சனி ஞாயிறு ஊருக்கு வந்து வந்திருக்கோம். போன வாரம் இதுக்கெல்லாம் வந்து குப்பையை வச்சு சுத்தம் பண்ணியிருந்தோம். குப்பையை வச்சு தண்ணி விட்டுருந்தோம். இங்கெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பூடெல்லாம் இருக்குங்காட்டி இந்த நெட்டை எப்படி சுத்தம் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுலேயும் அந்த புல்லெல்லாம் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காடு வந்து கொஞ்சம் அந்த பண்ணைக்கீரையில் வந்து முளைச்சிருக்குது. அதெல்லாம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி வந்து இன்றைக்கி இதுக்குள்ளே வந்து சுத்தம் பண்ண வேண்டியதான். குப்பை வைக்க வேண்டியதில்லை, சும்மா கொத்தி விட்டு பில்லெல்லாம் வந்து எடுத்து போட வேண்டியதான். அப்புறம் இங்கே கத்திரிக்காய் நாற்று இருக்குது. நாங்கள் அது இருந்ததுன்னா அதையும் வந்து சாயந்தரம் வந்து ஊனி விட்டுறலாம். இன்றைக்கி அப்டேட்டு பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 8 கண்ணையும் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு கூடு இல்லை, எல்லாம் நீட்டாக வந்து சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் பாவக்காய் செடி வந்து இங்கே நல்லா வந்து முளைச்சிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வெண்டைக்காய், இதுவும் வெண்டைக்காயின்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல முளைச்சிருக்குது, விட்டு வச்சுக்கிறோம். பாருங்கள், இங்கேயும் வந்து வெண்டைக்காய் இருக்குது. இன்னும் இது உள்ளே செக் பண்ணல. உள்ளே செக் பண்ணோம்னா எவ்வளோ இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு வந்து உள்ள வேலையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுவோம்.